இப்போ வந்து இந்த குழிக்குள்ளே வந்து 2 பில்லர் லொக்கேட் ஆகிருக்கு. அது தனித்தனி தான். ஆனால் வந்து இங்கே மண் எடுக்கும்போது சேர்த்து எடுத்துக்கிட்டோம். எல்லாம் லூப்ஸ் மண்ணாக இருந்துச்சு. நம்ம ஸ்டட்டு வர வரைக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டோங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா 12 அடி வந்துச்சு. இதில் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, காலம் இறக்கியிருக்கோம். இது வந்து 1:3 தான், அதுவும் 1:3 தான். ஆனால் வந்து ராடு வேறு. நமக்கு வந்து காலம் லேஅவுட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ, இது வந்து இப்போ நமக்கு C3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 6-6ன்னு. அது வந்து C2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4-6ன்னு 2-12. இதை பார்த்து கரெக்டாக இறக்கணும். ஸோ மாற்றி இறக்கிட்டே அப்படின்னா நமக்கு வந்து செக்சுவலாக வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக கிராக்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இப்போ அந்த குழிக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம் வந்து C2 C3 வரும். அதையும் பார்த்து கரெக்டாக இறக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1:3 வந்து ஒரு 10 காலம் வரும். அதில் வந்து C2 C3ன்னு இந்த இது கம்பைண்டாக இருக்கும். அதை வந்து மாற்றி இறக்கிடக்கூடாது. அதாவது C3 இறக்க வேண்டிய இடத்துல C2வும் C2 இறக்க வேண்டிய இடத்துல C3யும் இந்த மாதிரி இறக்கிடக்கூடாது. இறக்கிட்டோம் கண்டிப்பாக பிரச்சனை. சரி, இந்த சைட்டை நம்ம பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் பேசிஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம்.